அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ ஒரு நிமிஷம். 1960களோட மையப்பகுதியில இருக்கிற கோலாலம்பூர் நகர வீதிகள உங்க மனக்கண்ணுல கொஞ்சம் கொண்டு வாங்க. வாலேக்கும் அஸ்ஸலாம். அந்த மலாய் வீதி, அப்புறம் ஜாலான் மஸ்ஜித் இந்தியா பகுதி. சரியா? ஆமா, அதேதான். அங்க எங்கும் கட்டமான பணிகளோட இரைச்சல், செங்கற்களை உடைக்கிற சத்தம், சிமெண்ட் கலக்கிற இயந்திரங்களோட ஓசை, காத்துல எந்நேரமும் கலந்திருக்கிற புழுதி, ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க. தொடர்ச்சியா 30 மாதங்கள். எக்ஸாக்ட்லி. 2½ வருஷங்களுக்கும் மேலா அந்த பகுதியில வாழ்ந்த மக்களும், அங்க வியாபாரம் செஞ்சவங்களும் இந்த சத்தத்தையும் புழுதியும் ஒவ்வொரு நாளும் சுவாசிச்சு வந்து அதை பொறுத்துக்கிட்டு வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா அவங்க அடையாளத்தோட மையமா திகழப் போற ஒரு புதிய கட்டமைப்பு அங்க எழுந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். கண்டிப்பா. கடந்த ஆழமான வரலாற்று அலசல்ல பாத்தீங்கன்னா, சூழிய தமிழ் முஸ்லிம் சமூகம் எப்படி வர்த்தகர்களா வந்து தங்களுக்குள்ள ஒரு வலிமையான ஒற்றுமையை உருவாக்குனாங்க அப்படிங்கிறத நாம பார்த்தோம். ம். அதோட தொடர்ச்சியா தான் இன்னைக்கு நம்ம நவீன சகாப்தத்தை நோக்கி, அதாவது எம்பார்க்கிங் ஆன் அ மாடர்ன் எரா அப்படிங்கிற பகுதிக்குள்ள நுழைய போறோம். ஆமா. சரி, இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். அந்த புதிய மஸ்ஜித் இந்தியா கட்டி முடிக்கப்பட்ட அந்த வரலாற்று தருணமும், அது எப்படி ஒரு சமூகத்தோட தலையெழுத்தையே மாத்திச்சு அப்படிங்கறது தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலச போறோம். நீங்க அந்த 30 மாதங்கள பத்தி குறிப்பிட்டீங்க இல்லையா? அது மிக முக்கியமான ஒரு தொடக்க புள்ளி. ஏன்னா, அந்த 30 மாசம் அப்படிங்கிறது வெறும் ஒரு கட்டிடம் எழுப்பப்பட்ட கால அளவு மட்டும் கிடையாது. ஓ, வேற எப்படி சொல்றீங்க? அது ஒரு சமூகத்தோட உளவியல் ரீதியான காத்திருப்பு. அதாவது பழைய பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு லிம்டன் அண்ட் லீ இன் அப்படிங்கிற ஒப்பந்ததாரர்களால இந்த புதிய கட்டிடம் கட்டப்பட்டு வந்த அந்த இடைப்பட்ட காலத்துல மஸ்ஜித் இந்தியாவோட ஜமாத்தார்கள், அதாவது காரியா மக்கள், அவங்க தங்களோட அன்றாட தொழுகைக்காகவும் வெள்ளிக்கிழமை ஜுமுவாவுக்காகவும் பக்கத்துல இருக்கிற மஸ்ஜித் ஜாமேக்கு போக வேண்டியிருந்தது. அதானே? ஆமா, சரியா சொன்னீங்க. அங்கதான் அவங்க தற்காலிகமா போயிட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம், இதை நான் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க விரும்புறேன். இப்ப 30 மாசம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண சமூக கூடத்தையோ அல்லது வழிபாட்டு தலத்தையோ கட்டுறதுக்கு ரொம்ப நீண்ட காலம் இல்லையா? நிச்சயமா ஒரு நீண்ட காலம்தான். அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா, ஒரு சமூகம் தங்களோட சொந்த இடத்தை விட்டுட்டு வேறொரு பள்ளிவாசலுக்கு தொடர்ந்து 2½ வருஷம் போறது அப்படிங்கிறது நடைமுறையில எவ்வளவு சிரமங்களை உருவாக்கி இருக்கும். உங்களையே கேக்குறேன், அவங்க மஸ்ஜித் ஜாமேக்ல வெறும் விருந்தினர்களா உணர்ந்திருப்பாங்களா? அதுல எந்த சந்தேகமும் இல்ல. மஸ்ஜித் ஜாமேக்கு எவ்ளோ பெரிய பள்ளிவாசலா இருந்தாலும் சரி, அது அவங்களோட சொந்த வீடு கிடையாது. உண்மைதான். ஒரு சமூகம் தங்களுக்கென ஒரு மையத்தை கொண்டிருக்கும்போது, அது வெறும் தொழுகைக்கான இடமா மட்டும் இருக்காது. அது அவங்களோட வர்த்தக பரிமாற்றங்கள், சமூக பஞ்சாயத்துகள், கல்யாணம், துக்கம்னு எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிற ஒரு இடமா இருக்கும். ஒரு முழுமையான சமூக கூடம்னு சொல்லலாம். ஆமா, அந்த மையத்தை இழந்துட்டு வேறொரு இடத்துல 2½ வருஷம் அடைக்கலம் புகுவது அப்படிங்கிறது அவங்களோட அன்றாட வாழ்க்கை முறையை தற்காலிகமா மாற்றி எழுதியிருக்கும். கண்டிப்பா. அதனாலதான் 1966ஆம் ஆண்டு மே மாசம் கட்டுமான பணிகள் முழுமையா முடிவடைஞ்சு ஒப்பந்ததாரர்கள் கட்டிடத்தை மஸ்ஜித் குழுக்கிட்ட ஒப்படைச்சப்போ அந்த மக்கள் அடைஞ்ச நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் அளவே இல்ல. அத நினைச்சு பார்க்கவே முடியுது. இத கேட்கிற உங்களுக்கு தெரியும், உங்க வீட்டோட ஒரு பகுதி இடிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்படும் போது அந்த சிறிய அளவிலான புழுதியிலும் சத்தத்துல வாழ்றது எவ்வளவு எரிச்சலா இருக்கும்னு. நிஜமாவே ரொம்ப கஷ்டம். அத ஒரு சமூகம் முழுமையா பொறுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த புதிய கட்டடத்தின் மீதான அவங்களோட எதிர்பார்ப்பு எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். ஆனா அந்த புதிய கட்டடம் எப்படி இருந்துச்சு? அது வெறும் நவீன வசதிகளை கொண்ட ஒரு செங்கல் சிமெண்ட் கட்டமைப்பு மட்டும்தானா? இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, அது வெறும் செங்கல் சிமெண்ட் இல்ல, அதை விட மிகப்பெரியது. அந்த புதிய மஸ்ஜித் இந்தியா கட்டிடமும் இந்திய முஸ்லிம் சமூகத்தோட ஒற்றுமை, அப்புறம் அவங்களோட சமூக, பொருளாதார, தார்மீக மற்றும் ஆன்மீக விழுமியங்களின் ஒட்டுமொத்த குறியீடாவே மாறியது. Symbolized unity and values? ஆமா, இந்த வார்த்தைகளை நாம மேலோட்டமா கடந்துவிட முடியாது. பொருளாதார விழுமியங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டதற்கான நிதிய அவங்க எப்படி திரட்டுனாங்க, ஒவ்வொரு சாதாரண வியாபாரியும் எப்படி தங்கள் லாபத்தோட ஒரு பகுதியை அதற்காக அர்ப்பணிச்சாங்க அப்படிங்கிறது குறிக்குது. அடா, சிறுக சிறுக சேமித்த பணம். அதேதான். அப்புறம் தார்மீக மற்றும் ஆன்மீக விழுமியங்கள் அப்படிங்கிறது கோலாலம்பூர் என்ற ஒரு பிரம்மாண்டமான நவீன நகரம் உருவெடுத்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்துல தங்களோட பாரம்பரியமான மார்க்கப்பற்ற அவங்க விட்டு கொடுக்காம இறுக்கி பிடிச்சுக்கிட்டதை காட்டுது. ஆஹா, அப்போ அவங்க வெறுமனே ஒரு கட்டிடத்தை கட்டல,
நவீன கோலாலம்பூரோட வரைபடத்துல தங்களுக்கான ஒரு நிரந்தரமான இடத்தை, ஒரு வலுவான நங்கூரத்தை இறக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆமா, 100% உண்மை. இதுதான் இந்த நவீன சகாப்தத்தை நோக்கிய பயணம் இல்லையா? சரி, இந்த நங்கூரத்தை அவங்க எவ்ளோ பிரம்மாண்டமா இறக்குனாங்க அப்படிங்கறத அந்த திருப்பு விழா நிகழ்வு நமக்கு காட்டுது. அந்த நாளை பற்றிய தரவுகளை படிக்கும்போது எனக்கு அது ஒரு சாதாரண திருப்பு விழா போல தோணல. ஏதோ ஒரு மாபெரும் வரலாற்று ஆவணப்படம் போல மனசுக்குள்ள விரியுது. அது ஒரு மிகச்சிறந்த ஒப்பீடு. அந்த திருப்பு விழாவ அவங்க மிக நுணுக்கமா திட்டமிட்டிருந்தாங்க. புதிய பள்ளிவாசலோட மேல்புற நுழைவாயில, அதாவது அப்பர் என்ட்ரன்ஸ்ல ஒரு மேசை ரொம்ப அழகா அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. ஓ சரி. சுற்றிலும் மைக்குகள் பொருத்தப்பட்டு அந்த பகுதி முழுவதுமே ஒரு திருவிழா கோலம் பூண்டிருந்தது. அந்த விழாவில தென்னிந்திய பள்ளிவாசல் குழுவோட தலைவர் செனட்டர் S.O.K. உபைதுல்லா அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். பாத்தீங்கன்னா இங்கதான் விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமா மாறுது. எப்படி சொல்றீங்க? அவருடைய உரையின் ஒரு பகுதியை நான் இங்கே மேற்கோள் காட்ட விரும்புறேன். ஏன்னா நான் அதை முதல்ல படிக்கும்போது அது ஏதோ சம்பிரதாயமான வரவேற்புரைன்னு தான் நினைச்சேன். ஆனா வார்த்தைகளை உற்று நோக்கிய போது அது அவ்வளவு ஆழமா இருந்தது. அவர் என்ன சொல்லியிருக்கார்? அவர் சொல்றார், தென்னிந்திய பூர்வீகத்தை கொண்ட மலேசிய முஸ்லிம்களின் வரலாற்றில் இது மிகவும் மறக்க முடியாத அற்புதமான நாள். ஒரு நூற்றாண்டு கால கனவு இன்று நனவாகியுள்ளது. அடடே, இதை கொஞ்சம் அலசுவோம். ஒரு நூற்றாண்டு கால கனவு அப்படின்னு அவர் எதை குறிப்பிடுறார்? என்ன, அவங்க 1860கள்ல இருந்தே இந்த கனவை கண்டுகிட்டு இருந்தாங்களா? ரொம்ப சரியா புடிச்சிங்க. உபைதுல்லா அங்கே ஒரு தனிப்பட்ட நபராகவோ அல்லது ஒரு தலைமுறையின் பிரதிநிதியாகவோ மட்டும் பேசல. 1800களோட பிற்பகுதியில பினாங்கல்ல இருந்தும் தென்னிந்தியாவிலிருந்தும் வெறும் பிழைப்பிற்காக சிறு சிறு மூட்டைகளோடு கிளம்பி வந்தாங்களே, அந்த முதல் தலைமுறை முன்னோர்களோட பிரதிநிதியா அவர் பேசுறார். அப்போ வந்தவங்க நிலைமை எப்படி இருந்தது? ஆரம்பத்துல வந்தவங்க எல்லாம் வந்து சற்று பணம் சம்பாதித்து விட்டு ஊர் திரும்பி விடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல வந்தவங்க தான். ஆனா காலம் செல்ல செல்ல அவங்க இங்கேயே தங்கி ஒரு சமூகமா ஒன்றிணைஞ்சு பல தசாப்தங்களாக கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான நவீன பள்ளிவாசலை எழுப்பியிருக்காங்க. அப்போ அந்த 100 ஆண்டு கால தியாகத்தின் முத்தாய்ப்பா தான் அந்த திறப்பு விழாவை அவர் பார்க்கறார். ஆமா, கண்டிப்பா. அது மட்டுமல்ல, உபைதுல்லா தன் உரையில சொன்ன இன்னொரு விஷயம்தான் என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. ஒரு மார்க்க வழிபாட்டு தலத்தின் திறப்பு விழா மேடையில அவர் பேசின அரசியல் மற்றும் தேசப்பற்று சார்ந்த வார்த்தைகள் அவை. என்ன வார்த்தைகள் அது? ஆயிரக்கணக்கான நம்பிக்கைகளையும் சொல்லப்படாத எதிர்காலத்தையும் கொண்ட நாடாக மலேசியாவை இந்திய முஸ்லிம்கள் தத்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணுக்கு சேவை செய்யவும் எங்கள் பிரிக்க முடியாத விசுவாசத்தை காட்டவும் எங்களுக்குள் இருக்கும் ஆழமான ஆசைதான் இந்த மாபெரும் இலட்சியத்தின் பின்னணி அப்படின்னு அவர் முழங்குறார். ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தைகள். எனக்கு இது கொஞ்சம் வியப்பாவே இருக்கு. ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழாவில் தாங்கள் இந்த நாட்டை தத்தெடுத்துக் கொண்டிருப்பதாக ஒரு சிறுபான்மை சமூகம் ஏன் பகிரங்கமா அறிவிக்க வேண்டும்? பாத்தீங்கன்னா, இது ஒரு மிக முக்கியமான சமூகவியல் மற்றும் வரலாற்று புள்ளி. ஒரு புலம்பெயர்ந்த சமூகம் எப்போ தங்களை அந்த புதிய தேசத்தின் குடிமக்களா முழுமையா உணர்றாங்க அப்படிங்கிறதுக்கான மாபெரும் சாட்சி இது. ஓ, அந்த பிலாங்கிங்னஸ். ஆமா, அவர் தத்தெடுத்தல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியதை நீங்க கவனிக்கணும். இந்த நாடு எங்களை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு அவர் சொல்லல. நாங்கள் தான் இந்த நாட்டை எங்களோட நாடாக ஏற்றுக்கொண்டோம்னு சொல்றார். எக்ஸாக்ட்லி. இது ஒரு பெரிய உளவியல் ரீதியான மாற்றம். இந்தியா எங்கள் தாயகம் அப்படிங்கிற நிலையிலிருந்து மாறி இனி மலேசியா தான் எங்களோட எதிர்காலம் அப்படிங்கிறத அவங்க அதிகாரப்பூர்வமா பிரகடனப்படுத்திய தருணம் அது. அதனாலதான் அந்த உரை வெறும் மதச்சார்பானதா இல்லாம தேசிய நீரோட்டத்துல தங்களை இணைச்சுக்கிற ஒரு தேசப்பற்று பிரகடனமா அமைஞ்சிருக்கு. உண்மைதான். நீங்க சொல்றத பார்க்கும்போது உபைதுல்லாவோட உரை ஒரு வெற்று மேடையில பேசப்பட்டதல்ல அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. ஏன்னா அந்த உரையை கேட்பதற்காக அங்கே மாநிலத்தின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு நபர் அமர்ந்திருந்தார். ஆமா, சிலாங்கூர் மாநிலத்தின் மேதகு சுல்தான் சலாவுதீன் அப்துல் அசீஸ் ஷா அவர்கள். அவர்தான் அந்த புதிய மசீத் இந்தியாவை அதிகாரப்பூர்வமா திறந்து வைப்பதற்காக 1966ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி நேர்ல வந்திருந்தாரு. இஸ்லாமிய நாட்காட்டியின் படி பாத்தீங்கன்னா அது ஹிஜ்ரி 1356 ஜமாத்துல் அவ்வல் மாதம் 3ஆம் நாள். சுல்தானோட வருகையே இந்த நிகழ்வின் முக்கியத்துவத்தை பல மடங்கு உயர்த்திடுச்சு இல்லையா? ஆமா, சுல்தானோட வருகை அப்படிங்கிறது ஒரு அரசு அதிகாரப்பூர்வமான அங்கீகாரம், அதாவது அஃபிஷியல் ஸ்டேட் ரெகக்னிஷன். மலேசியாவை பொறுத்த வரைக்கும் சுல்தான் என்பவர் வெறும் அரசியல் தலைவர் மட்டும் கிடையாது, அவர் இஸ்லாமிய மார்க்கத்தின் தலைவரும் கூட. ஆமா, இரண்டுமே அவர்தான்.
அவர் நேர்ல வந்து ஜாவி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட நினைவு கல்வெட்டை திறந்து வெச்சது அப்படிங்கிறது இந்த மாநிலத்தின் இந்த நகரத்தின் வரலாற்றில் உங்களுக்கும் ஒரு நிரந்தரமான இடம் இருக்கு அப்படிங்கறத அந்த சமூகத்திற்கு உணர்த்துவதற்காகத்தான். சுல்தான் ஒபைதுல்லாவின் தேசப்பற்றுமிக்க உரையை கேட்டு சுல்தான் மிகவும் மகிழ்ந்தார் அப்படின்னு வரலாற்று தரவுகள் பதிவு செஞ்சிருக்கு. நிச்சயமா. ஆனா இங்கேதான் எனக்கு ஒரு பெரிய குழப்பம் வருது. என்னது? ஆதாரங்களை படிக்கும்போது சுல்தான் தன்னுடைய உரையில ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. அதாவது இந்தோனேஷிய அரசாங்கத்தோட பாங்காக்கில் நடந்த வெற்றிகரமான பேச்சுவார்த்தைகள் மூலம் கொன்ஃப்ரண்டாசி அப்படிங்கிற பிரச்சனை முடிவுக்கு வந்ததற்காக பிரதமர் துன் ரசாக்கிற்கு சுல்தான் பாராட்டு தெரிவிக்கிறார். கான்ஃப்ரண்டாசி. ஒரு நிமிஷம். ஒரு உள்ளூர் சமூகத்தோட பள்ளிவாசல் திறப்பு விழாவில் அண்டை நாட்டுடனான புவிசார் அரசியல் பிரச்சனையை பற்றி சுல்தான் ஏன் பேசணும்? அதாவது ஜியோபாலிட்டிக்ஸ். இதற்கும் மஸ்ஜித் இந்தியாவிற்கும் என்ன சம்பந்தம்? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இத புரிஞ்சுக்க நாம அந்த காலகட்டத்தோட அரசியல் பின்னணியை சற்று பார்க்கணும். கான்ஃப்ரண்டாசி அப்படிங்கிறது மலேசியா ஒரு சுதந்திர நாடா உருவான போது இந்தோனேஷியா அதை எதிர்த்து நடத்திய ஒரு கடுமையான அரசியல் மற்றும் ராணுவ மோதல். ஓ, ராணுவ மோதலா? ஆமா. இது 1963 முதல் 1966 வரை நீடிச்சது. மலேசியாவோட இறையாண்மைக்கே விடப்பட்ட ஒரு மாபெரும் சவால் அது. அந்த காலகட்டத்துல ஒவ்வொரு மலேசிய குடிமகனும் ஒரு விதமான பதற்றத்துல தான் வாழ்ந்து வந்தாங்க. சரி, அது தேசிய அளவிலான ஒரு பதற்றம். ஆனா அதை ஏன் இந்த மஸ்ஜித் திறப்பு விழாவில் குறிப்பிடுறார்? இது ஒரு பரந்த கண்ணோட்டத்துல நாம இணைச்சு பார்த்தா சுல்தான் இந்த சூலியா தமிழ் முஸ்லிம் சமுதாயத்தை வெறும் பார்வையாளர்களா கருதவே இல்ல. அப்போ எப்படி பார்த்தார்? இந்த நாட்டின் மீது தொடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் இப்போ விலகியிருக்க, இந்த நிம்மதி ஒட்டுமொத்த தேசத்திற்கும் சொந்தமானது, ஆகையால் அது உங்களுக்கும் சொந்தமானது அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்துறார். வாவ்! உபைதுல்லா தனது உரையில நாங்க இந்த நாட்டின் விசுவாசமான குடிமக்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஆமா. அதற்கு பதிலளிக்கும் விதமாதான் சுல்தான் தேசத்தின் ஒரு மாபெரும் வெற்றியை அந்த மக்கள் கிட்ட பகிர்ந்து கொள்றார். ஒரு நாட்டோட வெளியுறவு வெற்றியை பற்றி ஒரு சமூகத்திடம் மன்னர் பேசுறார் அப்படின்னா அந்த சமூகம் நாட்டோட அரசியல் மற்றும் தேசிய நீரோட்டத்தோட எவ்வளவு நெருக்கமா பின்னி பிணைந்திருந்தது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். இதுதான் அந்த பேச்சுக்கு பின்னால் இருக்கும் ஆழமான அர்த்தம். அருமை. இப்போ அந்த புள்ளிகள் மிக தெளிவா இணையுது. தாங்கள் சிறுபான்மையினர் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள அவங்க சுருங்கி விடல. நாட்டின் மையத்துல தங்களை இருத்தி கொண்டாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த விழாவோட இறுதியில நடந்த ஒரு பரிமாற்றம் இந்த உணர்வை இன்னும் அழகா பிரதிபலிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பள்ளிவாசல் நிர்வாகம் சார்புல சுல்தானுக்கு ஒரு அற்புதமான பரிசு வழங்கப்பட்டது. சிலாங்கூர் மாநில சின்னம் பொறிக்கப்பட்ட தங்கத்தாலான பள்ளிவாசலோட ஒரு சிறிய மாதிரி கோல்டு ரெப்ளிகா. ஆமா, அது ஒரு சாதாரண பரிசு இல்ல. அது அவங்களோட விசுவாசத்தின் வெளிப்பாடு. எங்களோட உழைப்பிலும் வியர்வையிலும் உருவான இந்த வரலாற்று சின்னத்தோட முதல் பலனை ஒரு தங்க படிமமா இந்த மாநிலத்தின் தலைவருக்கு நாங்க அர்ப்பணிக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு அது. ஆனா அதுக்கு பதிலா சுல்தான் பள்ளிவாசலுக்கு அளித்த பரிசு தான் என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சது. என்ன பரிசு அது? அவர் ஒரு திருக்குரான் பிரதியையோ அல்லது ஒரு அலங்கார பொருளையோ பரிசளிக்கல. அவர் கொடுத்தது ஒரு பிரம்மாண்டமான பெண்டுலம் கடிகாரம். அதாவது வெயிட் ட்ரிவன் பெண்டுலம் கிளாக். தரையில் தனியா நிற்கக்கூடிய சுமார் 6 அடி உயரமுள்ள ஒரு பெரிய மரக்கடிகாரம். அது பள்ளிவாசலோட தரைத்தளத்தின் மையப்பகுதியில் வைக்கப்பட்டது. ஏன் ஒரு கடிகாரத்தை சுல்தான் பரிசளித்தார்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுல ஒரு கவித்துவமான குறியீடு இருக்கு. ஒரு புதிய பள்ளிவாசல், ஒரு புதிய நவீன சகாப்தம், இவை அனைத்திற்கும் சாட்சியா இருக்க போவது காலம்தானே? ஆமா, காலம்தான். இஸ்லாமிய வாழ்க்கை முறை என்பதே நேரத்தோடு நெருக்கமா பிணைக்கப்பட்டிருக்கு. 5 வேளை தொழுகைகள், நோன்பு திறக்கும் நேரம் என ஒவ்வொரு நாளும் நேரத்தை சுற்றிய ஒரு சமூகத்தோட இயக்கம் சுழலுது. கண்டிப்பா. அந்த 6 அடி உயர கடிகாரத்தை பள்ளிவாசலோட மையத்துல வச்சதன் மூலமா இந்த சமூகத்தின் எதிர்கால பயணத்தை அளவிடும் ஒரு கருவியாகவே அது மாறியது. அதை அப்படியே உங்க மனக்கண்ணுல நிறுத்தி பாருங்களேன். அந்த பெரிய மரக்கடிகாரம் தரைத்தளத்தின் நடுவுல ஒரு கம்பீரமான சாட்சியா நிக்குது. அதோட பெண்டுலம் வலதும் இடதும் அசைந்து கொண்டிருக்கிற சத்தம் டிக் டிக்குன்னு பள்ளிவாசலோட அமைதியில ஒலித்து கொண்டே இருக்கு. அருமையான கற்பனை. ஒவ்வொரு முறை பாங்கு ஒலிக்கும் போதும் அந்த புதிய நவீன சகாப்தத்தோட ஒவ்வொரு நொடியையும் அந்த கடிகாரம் எண்ணிக்கொண்டிருக்கு. 30 மாதங்களா செங்கல் உடைக்கிற சத்தத்தை கேட்ட அந்த மக்களுக்கு அந்த பெண்டுலத்தோட சீரான ஓசை எவ்வளோ பெரிய அமைதியை கொடுத்திருக்கும். ரொம்ப அழகான ஒப்பீடு. அந்த பெண்டுலத்தோட ஓசைதான் அந்த சமூகத்தோட புதிய இதய துடிப்பு. மஸ்ஜித் இந்தியா அப்படிங்கிற இந்த சமூகம் ஒரு புதிய காலடி எடுத்து வைக்கும்போது நேரம் அவங்களோடு இணைந்து பயணிக்க தொடங்கியது. ஆமா,
அந்த கடிகாரம் வெறுமனே நேரத்தை காட்டல, அது சூலியா தமிழ் முஸ்லிம்களின் கடந்த கால போராட்டங்களையும் அவங்க அடைஞ்ச இந்த மாபெரும் வெற்றியையும் இனி வரப்போகும் ஒளிமயமான எதிர்காலத்தையும் இணைக்கிற ஒரு கண்ணியா அங்கே நின்றுது. இந்த ஆழமான வரலாற்று அலசலின் ஊடாக நாம பயணிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மிக தெளிவா புரியுது. பல தசாப்தங்களுக்கு முன்பு வெறும் கைகளோடும் நெஞ்சில் நிறைய மார்க்க பற்றோடும் கோலாலம்பூரோட வீதிகளில் வந்திறங்கிய ஒரு சிறிய வியாபார கூட்டம் பல தலைமுறைகளை கடந்து 30 மாத கட்டுமான பணிகளின் சவால்களை முறியடிச்சு தங்களை எப்படி ஒரு மாபெரும் சமூகமா நிலைநிறுத்தி கொண்டாங்க அப்படிங்கிறது ஒரு அசாதாரணமான கதை. நவீன கோலாலம்பூரின் மையத்தில் மஸ்ஜித் இந்தியா என்ற அந்த பிரம்மாண்டமான கட்டிடம் திறக்கப்பட்ட அந்த தருணம் வெறும் ஒரு கட்டிடத்தின் திறப்பு விழா கிடையாது, அது ஒரு சமூகத்தோட மீளுருவாக்கும். எதைவிட சிறப்பா இதை தொகுத்து கூறவே முடியாது. ஒரு பௌதீக கட்டமைப்பு எப்படி ஒரு சமூகத்தின் ஆன்மாவா, அவங்களோட தேசப்பற்றின் அடையாளமா மற்றும் நவீன சகாப்தத்துக்கான நுழைவாயிலா மாறுது அப்படிங்கறத மஸ்ஜித் இந்தியாவோட வரலாறு நமக்கு ஆணித்தரமா கற்பிக்குது. கண்டிப்பா. இது வெறும் செங்கல், சிமெண்ட், அரசியல் உரைகள் அல்லது ஒரு கடிகாரம் பற்றிய வரலாறு மட்டுமில்ல. இது வேர்களை தேடி வந்தவங்க தங்கள் விழுதுகளை இந்த மண்ணுல எப்படி ஆழமா பாய்ச்சினாங்க அப்படிங்கறதுக்கான ஆவணம். ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த பயணத்தோட இறுதியில உங்களை நோக்கி ஒரு கேள்விய, ஒரு சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். நீங்க உங்க அன்றாட வாழ்வில உங்களை சுற்றி இருக்கும் இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை கடந்து செல்லும்போது அந்த கெட்டிடங்களை வெறுமனே கற்களாவோ அல்லது அன்றாட பயன்பாட்டு இடங்களாவோ மட்டும் பார்க்காதீங்க. பின்னாடில நிறைய இருக்கு. அதோட ஒவ்வொரு செங்கல்லுக்கு பின்னாலும் பல தலைமுறைகளோட தியாகம், 30 மாத கால பொறுமை, ஒரு நூற்றாண்டு கால கனவு மற்றும் அவங்க இந்த சமூகத்திற்கு விட்டு சென்ற ஒற்றுமை அப்படிங்கிற செய்தி புதைஞ்சிருக்கு. அதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் நீங்க சிந்திக்கணும். சுல்தான் பரிசளித்த அந்த 6 அடி உயர பெண்டுலம் கடிகாரத்தோட முட்கள் அது 1966ஆம் ஆண்டின் அந்த ஜூன் மாதத்துல தன் ஓட்டத்தை தொடங்குனது. ஆமா, மனிதர்கள் மறைந்து போகலாம், தலைமுறைகள் மாறலாம், ஆனா அந்த கடிகாரத்தின் பெண்டுலம் இன்னும் தன் தாழத்தை தொடருது. அது கடந்து போனத பழைய சகாப்தத்தோட நேரத்தை மட்டும் அளவிடல, இன்னைக்கு நீங்க வாழ்ற இந்த நிமிடத்தையும் இனி வரப்போகும் புதிய தலைமுறைகளின் எதிர்காலத்தையும் அது மௌனமா எண்ணிக்கொண்டிருக்கு. உண்மைதான். ஒரு மனிதனோட உருவாக்கம் எப்படி பல நூற்றாண்டுகளின் கால சாட்சியா மாறுது அப்படிங்கிறது பெரும் வியப்பல்லவா? மிக ஆழமான, சிந்திக்க தூண்டும் ஒரு கேள்வி இது. அந்த பெண்டுலம் கடிகாரத்தின் தாளத்தோடும் அது நமக்கு நினைவூட்டும் அந்த மாபெரும் வரலாற்று தடயங்களோடும் இன்றைய இந்த வரலாற்று அலசலை நாம நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று தேடலுடன் உங்களை சந்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வா அலைக்கும் அஸ்ஸலாம். காலத்தின் சாட்சிகளா நாமும் அந்த வரலாற்றை பாதுகாப்போம்.